அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெள்ளை அதிரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு போகலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1.25 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் போட்டுக்கலாம். ஈர அரிசி நம்ம ஊற வச்சு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் நல்லா நம்ம வேன் காற்றுல ஆற வச்சு பிடிச்சோம்னா பிடிக்கணும். அந்த மாதிரிக்கணும் அரிசி. அந்த மாதிரி அரிசிருந்தால் தான் அதிரசம் நல்லா மெத்துன்னு வரும். மிஷினில் அரைச்சாந்து வச்சுக்கிறோம். 1.25 கிலோ அரிசி, 1 கிலோ வெல்லம். இப்போ வெல்லம் பாகு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி, அவ்வளோதான். 200 தண்ணி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்துக்கு 200 தண்ணி வச்சு நம்ம கலக்கலாம் பாவுக்கு. இது வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் வெடிக்கட்டில் நல்லாயிருக்கும், எதுவும் இருக்காது. அதனால் அப்படியே எடுக்கிறேன். இந்த மாதிரி கரையக்கூடாது பாவு. நம்ம கையில் பிடிச்சோம்னா கொஞ்சம் வரணும். பிடிக்கிறதுக்கு வரும்போது இறக்கியே வச்சுக்கணும். இப்போ பார்க்கலாம். பாருங்க, பப்புள்ஸ் நல்லா கொதிக்குதா. கொச்சோன்னு நம்ம கைக்கு எடுக்கும்போது கொஞ்சம் உருண்டை வரும். இறக்கிட்டேன். இப்போ 2வது வாட்டி எடுத்துமே அது கரெக்டாக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும் பாகம். கையில் எடுத்தா வரணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம மாவு கொட்டி கலந்துக்கலாம். இப்போது சுக்கு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி 2 சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொட்டிக்கினா அந்த அரிசி மாவு கொட்டிக்கலாம். கரெக்டான பதம். ஒரு கிலோ வெல்லத்துக்கும் 1.25 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். மீதியாக ஆகாது, கொஞ்சம் கூட கரெக்டாக இருக்கும். 2த்துக்குமே பாகும் அதுக்கும் அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கொட்டி நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு. நல்லா நம்ம எல்லாம் ஏய்ச்சிட்டு நல்லா ஏய்ச்சி விடுவோம். மொத்தமாகவும் கொட்டி கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்துட்டு 1 மாதம் வச்சு கூட நம்ம தட்டிக்கலாம். உடனேவும் தட்டலாம். இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கலான்னு நினைக்கிறவங்க 1 மாதம் கூட வச்சு தட்டிக்கலாம். மாவு வெளியே இருந்தாலும் கிடையாது, ஃப்ரிட்ஜிலேயும் வச்சுக்கலாம். என்ன ஒன்றாலும் பண்ணலாம். நான் 3 நாள் கழிச்சு தட்டுறேன் அதிரசம். டைம் இல்லை, அதனால் எடுத்து வச்சுட்டு நான் 3 நாள் கழிச்சு தட்டுறேன். ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குது மாவு, எப்படி இருக்குது பாருங்கள். மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டா அந்த பாட்டுக்கு மாவு காயாது, அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு மறுநாள் இப்போ சுடுறேன் நான். இப்போ பார்க்கலாம். வேஸ்ட் நல்லா விட்டுக்கோ. நீங்கள் உடனேவும் செய்யலாம். உடனேவும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். டைம் இல்லைனாலும் வச்சுட்டு மறுநாள் செய்யலாம். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு பாரு, எப்படி இருக்குது பாருங்கள். கலக்கண மாவு அப்படியே இருக்குது பாருங்கள். எப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க. நைஸாக எப்படி பாருங்கள். இது சாப்பிட்ற மாதிரி பாதுஷா மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இந்த பதத்தில் இருந்தால் அதிரசம் ஜம்முன்னு வரும். இப்போ தட்டிக்கலாம். பாருங்கள் மாவு பாருங்கள். எடுத்து வச்சு நம்ம நீங்கள் அந்த மாவு அது அப்படியே இருக்குது பாருங்கள். எவ்வளோ நாள் ஒன்றாலும் இருக்கலாம், நல்லாயிருக்கும் மாவு. பாவு நல்லா எடுத்துக்கிறதுனால. இப்போ நம்ம தட்டி எண்ணெயில் போடுவோம். எண்ணெய் காஞ்சிச்சு, தட்டுவோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் மாவு கிட்ட வச்சு காட்டுறேன். நல்லா வருஷத்தட்டுக்கு அதுக்கு இதுக்கு தரணுன்றதுனால நல்லா பெருசாக தட்டுறேன். பெருசாக தட்டினா தான் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். கொடுக்கறதுக்கும் ஒன்று சாப்பிட்டா கூட நெருக்குன்னு இருக்கும். குட்டி குட்டியாக வடை மாதிரிலாம் தட்டக்கூடாது. அதிரசம்லாம் வரிசை கொடுக்கறதெல்லாம் நல்லா பெருசாக பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சி ஆகி போகணும். எதுவுமே நம்ம குத்தோம்னாக்கா எப்படி ஐஸ் கட்டி குளிர்ச்சி ஆகுது அது மாதிரி குளிர்ச்சி ஆகிடும். சம்மந்தி வீட்டுங்களுக்கு குத்தோம்னா பார்க்கும்போதே.
கையில் செஞ்சாங்களா மிஷினில் செஞ்சாங்களா ஒரு டவுட்டே வந்துடும் அவங்களுக்கு. நம்ம கொடுக்குற கம்மிப்பில் அப்படியே விரும்பிச்சிடும் மனசு. நான் இப்படி தான் கொடுப்பேன் கொடுக்குறவங்களுக்கு. அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு ஒரு துளி போட்டு பார்த்தோம், காஞ்சிச்சு. இந்த மாதிரி மேலுக்கு வரணும். அதிரசம் போட்ட உடனே இப்போ போடலாம் பாருங்க. உப்பி மேலுக்கு வந்துடும். வந்த பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். மெதுவாக திருப்பணும், அதிரசம்லாம் உடையாத. ஏன்னா மாவு இதுவாக இருக்கும், உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் எண்ணெயில் போடுறதுனால. அதனால் நம்ம வெந்து மேலுக்கு வந்த பிறகு தான் நம்ம திருப்பி மெதுவாக விடணும் அதிரசம்லாம். இப்போ பாருங்க வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மெதுவாக ஒரு பக்கம் திரும்பினா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. நேரம் அடங்கினோடனே எடுத்துட வேண்டியது தான். இப்போ வெந்துச்சு, எடுத்துடலாம். அதிரசம்லாம் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், ஏன்னா பாவு மாவு இல்லை, அதனால். பாருங்கள் இப்போ எடுத்துடலாம். இந்த கலரில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். உள்ளவும் நல்லா வெந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். பாருங்கள் இப்போ வச்சு நான் அதிரசம் பீசத்தெல்லாம் இல்லை, ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ அது வாங்கலை, அதனால் தட்டில் வச்சு பீசுகிறேன் பாருங்கள். எதுக்குதோ அதை வச்சு பயன்படுத்திப்பேன் நான். எப்போவுமே செய்யணும், ஆனால் எல்லாம் இருக்குது இல்லையேன்னு விட்டுறக்கூடாது. அதனால் எது வைக்கிறோமோ அதை பயன்படுத்தி செய்வேன். இப்போ பாருங்கள், ஒரு சதுரமான ஒரு தட்டு எடுத்துங்க. 2 பக்கம் டைட்டாக சூடாக இருக்கும், ஆனால் 2 பக்கம் தட்டு பிடிச்சின்னு அழுத்தும் போது நம்மளுக்கு சூடு தெரியாது. இப்போ எடுத்துகிட்டு எண்ணெய் நிறைய இருக்கும், அதில் பீஞ்சு கொஞ்சம் எடுத்துடணும். லேசாக, அதிகமாக ஏற்றக்கூடாது, லேசாக ஏற்றி எடுத்துகிட்டு ஒரு எண்ணெய் வெடி கட்டுறதுக்கு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம இதுவெல்லாம் வெடி கட்டுறோம் பார்த்தியா, எண்ணெய் வெடி கட்டுறது, காஃபி வெடி கட்டுறது மாதிரி இருக்குல்ல, அதில் வச்சு ஒரு கடாயில் வச்சு அதில் எண்ணெய் இருக்கிறதுக்காக அதில் வச்சுருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு காட்டுறேன் பயனெல்லாம். இப்போ இந்த எண்ணெய் பீசிற எண்ணெய் எடுத்து நடுவில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்பிடும், அந்த எண்ணெய் வந்துடும், நிறைய வரும் எண்ணெய், எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆறினோடனே எடுத்து இன்னொன்று வச்சிருவேன் நான். பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க. அதிரசம் மாவு இந்த பதத்தில் இருந்தால் ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அதிரசம். பாருங்க எப்படி எடுத்து வச்சுக்கிறேன்னு. கீழே ஒரு கடாய் வச்சு மேலே அந்த இது காஃபி வெடி கட்டுற மாதிரி பெருசாக இருக்குது இல்லையா, அதில் வச்சுருக்கேன். எண்ணெய் வெடி கட்டுறதுக்கு வெடி கட்டிடும் எண்ணெய். அதில் ஒன்று நிற்க வச்சுருந்தா அது பாட்டுக்கு எண்ணெய்லாம் இருக்கிற எண்ணெய்லாம் வந்துடும். வந்தோடனே ஃபைனலாக இதை வச்சுருக்கேன் பாருங்கள் தட்டில். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு. செஞ்சு பாருங்கள். புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட் போடுங்க, சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு விட்டு காட்டுறேன். இப்போது பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. இந்த மாதிரி வளையணும் அப்படியே பெண்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு மெல்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா உள்ளே கூட பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், பூ மாதிரி. அதிரசம்னா இதுதான் வெள்ளை அதிரசம். பாருங்க பார்த்தீங்களா உள்ள எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் டிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.